உலகத்தை சுற்றி வளவன் சமயத்திலே உலகத்துடைய கட்டி அதிசயத்தை கட்டி ஒரு பெண்ணாகப்பட்டவள் பரவிய மனத்தை பற்றி மேற்கொண்டிருந்தார். எதற்காக இந்த தவம் என கேட்கி அதற்கு அந்த பெண்ணை உணர்வுத்தல் தெரியுமா? என்னை தொட்டு தோலை கட்டி கடவுள் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ்வதை உன்னைக்கு ஏற்படுத்த கடந்து சாமி காத்து பட்டாலே கரையாதோர் கற்பூரம் கரையுது என் மனசு தொட்டு தாலி கட்டி கணவன் சாக வேண்டாம். கொல்ல புருஷன் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று எவ்வளவு வாழும் இறக்கப்படுச்சு. உன்னை தொட்டு தாலி கட்டி கணவன் இந்த பூவில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டாம். உன் கல்ல புருஷனானவர் இந்தியா உன்னை தொட்டு தாலி கட்டி கணவன் இந்த பூவலையில் எந்த ஒரு நோய் இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வரத்தை கொடுத்தேன். உன் கள்ள மனுஷன் கள்ள மனுஷன் அவன் எங்கே சாக வேண்டும் என்று தொட்டு தாலி கட்டிய கணவன் சாக வேண்டும். நான் வச்சுக்கிற கள்ள புருஷன் தான் வாழணும். உன்னைக்கு ஒரு தாபம் இருக்கலாம். என்னைக்கு ஒரு தாபம் இருந்ததாக சொன்னார். கேட்டேனா? ஆத்திரம் அடைந்த நீங்கள் தொட்டு தாலி கட்டிய கணவனை சாகடித்து விட்டு
கள்ள புருஷனோடு வாழப் போகிறாயா? இப்போது சாபமாக மாற்றி இருக்கிறேன் என்று உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். வாழ வேண்டும், வாழ வேண்டும். கள்ள புருஷன் தானே சாபம். நல்ல புருஷன் சத்தே சேரணும். சாமியே, என்ன தொட்டு தாலி கட்டிய கணவனை இறந்துறாங்க. தொட்டு தாலி கட்டி கணவன் இறந்து கிடக்கிறாரு. முதல்ல இங்க தீ வைக்க போறான். என்ன சாம்பார் இருக்கு. நாதா நமோ நாராயண. அம்மா சொல்லக்கூடாது. ஊருக்கு நீ ஒரு ஆள் போதும். நானா? பல பேர் குடும்பத்துல போய் கொடுத்துவேன். யோ, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. நீ வேகமா வரும்போது நீ எங்க போய் ஒரு பழத்தை விட போறேன்னு. அது நம்ம வாஸ்தவம். அதே மாதிரி தான் இருந்தேன். ஆமா, என்ன விழுந்து கொண்டிருக்க? மாமா நீ சொன்ன பெண் இவள் தானே பாரு. இவள் கிடையாது. நான் உரைத்த பெண் அதோடு இருக்கிறார் பார். ஐயோ, நீ சொன்ன பெண் இவள் தானே? சாபத்தை மாற்றி கொடுத்துட்டியா? எப்படி? தொட்டு தாலி கட்டி கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டாம். சரி, கள்ள புருஷன் சாக வேண்டும் என்ற வரத்தை சாபத்தை மாற்றி கொடுத்துட்டேன். அதற்காக ஏன் பிடித்துக் கொடுக்கிறீர்? என் பாடு இருந்தா தெரியும், உனக்கு தெரியும். தொட்டு தாலி கட்டி கணவன் செத்துட்டானா? நாராயணம், நீங்களும் இப்படி செய்து விட்டீர்கள். என்ன பண்ணுது? சரி, வரத்தை சாபமாக மாற்றி வைத்து விட்டீர்கள். தொட்டு தாலி கட்டி கணவன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும். கள்ள புருஷன் இங்கே சாக வேண்டும். ஆகினால் அவருடைய தொட்டு தாலி கட்டி கணவனுக்கு நீங்கள் தான் உயிரை கொடுக்க வேண்டும். யாரையா? நீங்கள். நிறுத்தமையா. உயிரை எடுக்க அதிகாரம் மட்டும்தான் எனக்கு உண்டே தவிர உயிரை கொடுக்க ஒருபோது என்னால் முடியாது. உயிரை கொடுக்க முடியாது. ஆமா. இதோ இறந்து கிடப்போன் யார் தெரியுமா? யார்? மதிமதுராபுரி நாடு ஆமா. ராஜேந்திர மன்னன். அவருடைய ஒரே மகன் ஒப்பந்தம் சிவமணி. அவருடைய ஆயுட்காலம் முடிவதற்கு முன்பாகவே உயிரை தவறாக கவர்ந்த உயிரை சொர்க்கத்தில் சேர்க்காமல் நரகத்தில் சேர்க்காமல் பஞ்சாத்தர பேரை பாதுகாத்து வருகிறீர்களே, அந்த சிவமணி உயிர் ஆனது. இந்த ரகசியம் எனக்கு சித்ராவுக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? ஓ, எனக்கு தெரியாது ஒண்ணு இருக்கிறதா? ஒருத்தர் தெரிஞ்சா ஊருக்குள்ள போய் அனைத்துமே அறிந்தவனான். எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. உயிரை கொடு என்று கேட்கிறார். உயிரை கொடு. என்னால் முடியாது. ஏன் முடியாது? மும்மூர்த்தி தேவர்கள் ஆணை இல்லாமல் நான் எப்படி மும்மூர்த்திகள் தானே? ஆமா. நான் நினைக்கிறேன். ஸ்ரீ ஹரி ஹரி கோகுல ரமணா திருவடி சரணம் கண்ணா. 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 பஞ்சாத்தர பேரை பாதுகாத்து வருகிறான். ஆயினால் அவன் சாபத்தை கொடுத்து விட்டான். அந்த சாபத்தின் பிரகாரமே சிவமலைக்கு உயிர் வர வேண்டும். இந்த மும்மூர்த்திகளை ஆணையிட்டால் சிவமலைக்கு உயிர் வரலாம். யமதர்மா, ஆண்டவா, நீ செய்த தவறை நாங்கள் மன்னித்தோம். அப்படியா? அதனால் இப்பொழுது சிவமணிக்கு உயிரை கொடு. இவ்வளவுதான். ஆண்டவா, சிவமணிக்கு உயிரை கொடுக்கிறேன். நான் இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் என்று கோபப்படவில்லை. இல்லையே. சரி, அப்படியே இருக்கட்டும். தேவையில்லை. ஏன்? நிறுத்துங்கள். இத பாருங்கள், என் கணவர் இறந்து விட்டார். ஆனால் இறந்தவர் மீண்டும் இந்த பூலோகத்திலே வாழக்கூடாது. இறந்தவர் தானே தவிர மீண்டும் பிறக்க முடியாது. ஆனால் என் கணவரோடு வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. ஆகையால் அதனால் என் உயிரை பிரித்து விடுங்கள். என் உயிரை பிரித்து அந்த மோட்சத்திற்கு அனுப்புங்கள், அந்த சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள். உன்னுடைய ஆயுட்காலம் என்னுடைய வாழ்க்கை தொடங்கட்டும். உன்னுடைய ஆயுட்காலம் முடியாமல் உன்னுடைய உயிரை எடுக்க அதிகாரம் எனக்கே கிடையாதம்மா. எவனாக இருந்தாலும் சரி, சாமர்த்தியமாக வாதாடியதால் உன்னுடைய திருமணம் நிச்சயிக்கப்படுது. கிடையாது. பெண்களுக்கு பொறுமை கண்டால் உன்னையில வச்சல வேண்டும். மாதர்கள் மாணிக்கம் உன்னையில வச்சல வேண்டும். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு பூலோகத்தில் நடக்கும். ஆனால் உங்களுடைய திருமணம் பூலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நடக்கும். ஆகிறார் உனக்குடைய கணவனுக்கும் சாலோமே சாமிமே சாதுமே சாயத்துடன் தொடர்புடைய நான்காவது முக்தி போட்டு தெளிவு போல் இதே மனிதர்கள் பிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்து தனபாடு சாலோமே சாமிமே முக்தி போட்டு
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரவேல் அடுத்து கட்டியாமல்லன் ஸ்ரீ இனியா நாடகத்தினால் பத்மாவதி திரை கல்யாணம் அல்லது மும்மூர்த்திகள் தரிசனம் எனும் காட்சியுடன் எங்களுக்காக அறுசுவை மொழி அமைத்து கொடுத்த அளவுக்கும் இந்த மேடையை அமைத்து கொடுத்த அளவுக்கும் இவ்வளவு நேரம் ஒட்டும் மணியில் அமைதியாக இருந்த நாடகத்துக்கு தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்கள் அமைத்து செல்கிறோம். நன்றி, வணக்கம்.